வைபா இருந்துச்சு. அது அவங்க ஆடுறது அந்த வைப்ரேஷன் சவுண்டு தான் பயமா இருந்துச்சு. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாட்டிக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பயந்துருவேணும்னு நினச்சி தான் வந்தேன். பயப்படுற மாதிரிலாம் இல்லை. இப்போ கூலி படத்தில் வந்துட்டு ரஜினிகாந்த் சாருக்கு ஹைப் கொடுத்த மாதிரி, பீஸ்ட் மூவியில் விஜய் சாருக்கு ஹைப் கொடுத்த மாதிரி, இந்த மூவியில் சூர்யா சாருக்கு ஹைப் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருக்குது. இதெல்லாம் நடக்க முடியுமா? உண்மையிலே கடவுள் வந்து எல்லாரும் வாயும் குழப்ப முடியுமா? ஆனால் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் 4 மாதம் அலைஞ்சாலஞ்சு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நம்மளுடைய ஊர் தெய்வத்தை வந்து எப்படி காந்தாராக்கு அவங்க ஃபேமஸ் பண்ணாங்களோ நம்ம ஊர் தெய்வத்தை வந்து இது பண்ணுறாங்க. காந்தார அளவுக்கு இருக்கு இந்த படம் இருக்கா? அதை காட்டிலே கோஸ்ட் அதோடய நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இதில் வந்து அவன் கருப்பு சாமியை பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட். படம் சூப்பராக இருக்கு. படத்தை என்ன பிடிச்சி? படத்தில் எல்லாமே பிடிச்சிச்சு. நான் ஒரு சூர்யா ஃபேன் தான். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கருப்பு சாமியா சூர்யா வந்து இறங்கல எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சு. அது அவங்க ஆடுறது அந்த வைப்ரேஷன் சவுண்டு தான் பயமா இருந்துச்சு. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷல் வந்து இந்த கோர்ட்டில் வந்து தப்பு நடக்கிறத தட்டி கேட்குறாங்க. அதுதான் கோர்ட்டில் இருக்க தப்பை மாற்றி தான் படமே. சூப்பராக இருந்துச்சு. வைபா இருந்துச்சு. வைபா என்ன வைப்பு? எது பார்க்கல வைப்பு? சூர்யா பார்க்கல வைப்பா, கருப்பு சாமியை பார்க்கல வைப்பா? கருப்பு சாமி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியாலிட்டி. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபேன் பேஸ்டு தான். சூர்யா ஃபேன்ஸுக்குன்னு வந்துட்டு படம் நல்லா இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரியாலிட்டி. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர். சூப்பர்ஸ்டிஷன் உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா? அது ரியாலிட்டியே கிடையாது. எது ரியாலிட்டி அதுதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த பொண்ணு செத்து போனது ரியாலிட்டி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நம்மளால திருத்திக்க முடியும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஜஸ்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர். அது ரியாலிட்டியில வரப்போறது கிடையாது. அதை சும்மா காமிச்சு என்ன ஆக போகுது? ஜஸ்ட் ஃபேன் பேஸ்ட் மூவின்னு சொல்லிக்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். இது ஜெய்பீம் அளவுக்கு நான் வந்துட்டு வரும்னு நினைச்சேன். பிகாஸ் அது என்டையர் ரியாலிட்டி. அதுல வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் பவர் எதுவுமே கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரியாலிட்டியோட இருந்துச்சு. சும்மா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருக்குது. நான் சூர்யா ஃபேனும் கிடையாது, யார் ஃபேனும் கிடையாது. நான் ரியாலிட்டியா பார்க்க வந்தேன். படம் நான் ஆர்கியூமெண்ட் ஷோக்காக தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஜெய்பீம் அளவுக்கு படம் வரல. அந்த அளவுக்கு ஒர்க்கா இல்லை. கமர்ஷியலுக்கு விளம்பரத்துக்கு அவ்வளோதான். இதுக்கு ஜெய்பீம் எவ்வளவோ பரவாயில்ல. சரி, மேஜிக் ஷோ போயிட்டு வந்தா எல்லாருக்குமே ஒரு ஷோ ஃபீலிங் இருக்கதான் செய்யும். பட் அதுல இருந்து ரியாலிட்டி கருத்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் நடக்க முடியுமா? உண்மையிலே கடவுள் வந்து எல்லாரும் வாயும் குழப்ப முடியுமா? ஆனா உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் 4 மாசம் அலைஞ்சாலஞ்சு 4 மாசம் அலைஞ்சாலஞ்சு செத்து போனது உண்மை. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இட்ஸ் எக்ஸாக்ட் ரியாலிட்டி. உண்மையிலே நீ கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? ஏன் ஒன்று அலக்கடிப்பான், உன்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் வாங்கிடுவான். இதுதான் ரியாலிட்டி. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அதான் ஏற்றுக்கவே முடியலை. அதான் நடக்காத ஒரு விஷயத்த நீங்களா பிக்சரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நானே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல போயிருந்துருக்கணும். கடவுள் தண்டிக்கிறது கிடையாது. ஒரு கர்மான்றது எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா எல்லாரும் மனசுலயும் இல்லை. இருந்தா தப்பு நடக்காது. இந்த ஒரு படம் பார்த்தனால எல்லாரும் திருந்தி மக்கள் நல்லது பண்றதுலாம் கிடையாது. இது வந்துட்டு எப்படி இப்போ கூலி படத்தில் வந்துட்டு ரஜினிகாந்த் சாருக்கு ஹைப் கொடுத்த மாதிரி, பீஸ்ட் மூவியில் விஜய் சாருக்கு ஹைப் கொடுத்த மாதிரி, இந்த மூவியில் சூர்யா சாருக்கு ஹைப் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் சூப்பர். அவர் சூர்யாவுக்கு ஹைப் கொடுத்துருக்காங்களா, கருப்புக்கு ஹைப் கொடுத்துருக்காங்களா? ரெண்டுக்குமே, 2 பேத்துக்குமே. கருப்புக்கு ஹைப் கொடுத்ததோட சூர்யாக்கு ஹைப் கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்ன பிடிச்சது? நான் சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன் கண்டிப்பா. எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து அது ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுல கருப்பா வர சூர்யா பிடிச்சிருந்தா நார்மலா வர சூர்யா பிடிச்சிருந்தா? கருப்பு ட்ரெஸ்ல வர்றவர். நான் எங்க அம்மாச்சி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். எங்க பாட்டிக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பயந்துருவேணும்னு நினச்சி தான் வந்தேன். பயப்படுற மாதிரிலாம் இல்லை, பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு.